காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்குங்க. அதாவது பிசிசிஐ விதித்த ரூல்ஸ் அவசரமாக 5 வீரர்கள வந்துட்டு சிஎஸ்கே நீக்கியிருக்காங்க. அதாவது வெளிய அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? சீசன் முடிஞ்ச பிறகு தான் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா வெளிய போயிருங்கன்னு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதற்குண்டான காரணம் என்ன? அந்த செய்திய வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க. அண்ட் வர்ற 17ஆம் தேதி ரீஷெட்யூல் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரீஷெட்யூல வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. முதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி கேகேஆர் ஃபைட் பண்றாங்க. அண்ட் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய நற்செய்தி என்ன, போன படிதார் இன்ஜூர்லேருந்து போனார் இல்லையா, அவர் இந்த காலதாமதமானதுனால எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெக்கவர் ஆயிட்டாருங்க. அதாவது ஆர்சிபி டீமுக்கு மீண்டும் கம்பேக் பண்ணுறாரு. இந்த இந்த கோணத்தில் பார்க்கும்போது ஒருத்தவர் இன்ஜுரி ஆகிட்டு, அதாவது ரூல்ட் அவுட் ஆகிட்டு திரும்ப வந்திருக்காருனா, இத்தனைக்கும் மயங்க் அகர்வாலை எடுத்திருந்தாங்க. பட் இப்போ பட்டிதார் கம்பேக் பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஆர்சிபி இந்த வட்டம் ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு ஏதோ ஒரு பட்ஜி சொல்லுதுங்க. வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்க. ஓகே, இந்த சூழல்ல அதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா மாற்று வீரர்கள் வந்துட்டு டக்குன்னு எடுப்பாங்க இல்லையா. இப்போ ருத்துக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு, ஆயுஷ் மாத்திரை எடுத்தாங்க. அதே மாதிரி குர்ப்ரீத் சிங்காங்க, சிஎஸ்கே பவுலர், அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, இவரை ப்ரோவிஸை வந்துட்டு எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு பிளேயரை எடுக்கிறாங்க இல்லையா. இந்த பிளேயர்களை வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் தக்க வைக்க முடியாதாமா, இவங்க டைரக்டா ஏலத்துக்கு வருவாங்களாமா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அணிக்கும் வந்துட்டு பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய விதியை போட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க. அவங்கள நீங்க ஏலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுமே தவிர இப்ப மாற்று வீரரை எடுத்துட்டு நீங்க தக்க வைக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. இதனால் இந்த ரீசனால் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காலாவதி பிளேயர்களை உடனே நீக்கியிருக்காங்க அவசரமா. ஏன்னா மினி ஆக்ஷன்ல வந்துட்டு பணம் பற்றாக்குறையாச்சுன்னா ப்ரோவிஸ் எடுக்க முடியாது, ஆயுஷ் மாத்திரை எடுக்க முடியாது, இந்த மாதிரி இளம் பிளேயர்களை வந்துட்டு எடுக்க முடியாதுன்னு வைங்களேன். இந்த சூழல்ல தான் அதாவது அஸ்வின் காலாவதி பிளேயரு அண்ட் விஜய் சங்கர், மேலும் திருப்பாத்தி அண்ட் ரவீந்தர் ஜடேஜா, இங்கே தாங்க ஒரு முக்கியமான டிசிஷனை வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு 18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணாங்க. 18 கோடிக்கு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அதாவது 18 கோடிக்கு ஒருத்தர் இல்லைங்க. இப்போ ஜடேஜா வெளியே போனார்னு வைங்களேன், 18 கோடியெல்லாம் போக மாட்டார். ஒரு 12, 10 கோடி தான் போவார், அவ்வளோதாங்க. அதனால தான் அதாவது ஃபினிஷ் பண்ண முடியல. அதை அவரே வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காரு, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் ரவீந்தர் ஜடேஜா 4வது ஆர்டரில் வந்து நான் பேட் பண்ணுறேன் ப்ரோ, என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த நிலையில் அவர் ஒரு ஃபினிஷராக தான் யூஸ் பண்ண நினச்சாங்க. ஆனால் என்னால் முடியாதுன்ட்டாங்க. இப்போ அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏறத்தாழ ஒரு 5 வீரர்களை வந்துட்டு இப்பயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜடேஜாவை ஏலத்தில் விட்டு பார்த்துக்கலாம். அதனால தான் இத்தனை பிளேயர்களை வெளியே விட்டு சென்னை அணிக்கு ஒரு மெகா ஏலத்தில் இருக்கிற மணி வந்துட்டு அதாவது பர்ஸ் தொகை இருக்கிறது என்றே சொல்லாங்க இந்த மினி ஆக்ஷனில். பட் பிசிசிஐயோட இந்த முடிவால் அதாவது எதனால் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த இன்ஜுரி ஆகிட்டு மாற்று வீரர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ பிரேவிஸையோ ஆயுஷ் மாத்திரையோ சிஎஸ்கே நெக்ஸ்ட் சீசன் தக்க வைக்க முடியாது. அவங்க ஏலத்துக்கு தான் டைரெக்டாக வருவாங்க. அப்போ ஏலத்தில் அவங்கள பிக் பண்ணணும்னா நம்மள மாதிரி எத்தனை டீம் நினச்சிருப்பாங்க, இவங்களோட எபிலிட்டியை வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி உர்வில் பட்டேலோட எபிலிட்டியை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதாவது டைரெக்டாக அங்கே போயிட்டு பர்ஸ் தொகை பயங்கரமாக இருக்கணும். இதை புரிஞ்சு தான் 5 வீரர்களை டக்குன்னு நீக்கியிருக்காங்க. ஜடேஜாவை நீக்கினது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மூங்க. அதாவது 18 கோடி ஒருத்தே இல்லைங்க. அதனால தான் சிஎஸ்கே பிளாக் மார்க் ஆனாங்க. இப்போ ஒரு 18 கோடி சென்னை டீமுக்கு வரும்போது ஒரு நல்ல பிளேயரை பிக் பண்ணலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரோவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், இந்த மாதிரி பிளேயர்களையும் தக்க வைக்கலாம். இதை சிந்திச்சு செயல்படுத்தியிருக்கார்கள் என்றே சொல்லாங்க சிஎஸ்கே நிர்வாகம். அண்டு சிஎஸ்கே நிர்வாகத்தோட இந்த முடிவு வந்துட்டு கரெக்ட் தானா. அதாவது மீண்டும் ஏலத்துக்கு தான் அவங்க போவாங்க டைரெக்டாக. ப்ரோவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இவங்களை வந்துட்டு சிஎஸ்கே தக்க வச்சிருவாங்களா. அண்ட் ஜடேஜா வந்துட்டு பிக் பண்ணணுமா இல்லை விட்டுட்டு வேற பிளேயரை அணுகிறது வந்துட்டு பெட்டரா, இல்லை 18 கோடி ஒருத்தல ப்ரோ ஒரு 10 கோடி 8 கோடியில் வந்துட்டு ஏலத்தில் சென்னையோட பிளான் படி அவரை மீண்டும் இவ்வளோ ஒரு பர்ஸ் தொகையில் எடுக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. மேலும் இந்த வருடம் வந்துட்டு எந்த டீம் அதாவது ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணணும், வின் பண்ணால் பரவாயில்ல பெட்ரு ப்ரோ நினைக்கிறவங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.